ராஜா போன்ற சிந்தனையாளர்களால் நாடு நாசமாய்ப் போகிறது. பெரும்பான்மை என்பது சர்வாதிகாரம் அல்ல. திருச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி பேட்டி. சில நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றம் மற்றும் மாநிலங்களவையில் வக்பு வாரிய திருத்தச் சட்டம் நிறைவேறியது. இதனை கண்டித்து திருச்சியில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாநில தலைவர் தமிமுன் அன்சாரி தலைமையில் ரயில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வக்பு வாரிய திருத்த சட்டத்தை மீண்டும் திரும்ப பெற வேண்டும், மோடி அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் சிறுபான்மையினர் மீதான ஒடுக்கு முறையை கண்டித்தும் கோஷமிட்டனர். தொடர்ந்து ரயில் மறியல் ஈடுபட முயன்ற போது காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்தனர். இந்த மறியல் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ், கனியமுதன் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையில் மாநில துணைச் செயலாளர் அரசு மற்றும் கட்சியினர், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் ரெக்ஸ் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். தொடர்ந்து மாநில தலைவர் தமிமுன் அன்சாரி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை காணலாம். ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பெற்ற வக்பு சட்டம் அவ்வப்போது திருத்தங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. அது கடைசியாக 2013ஆம் ஆண்டு திருத்தங்களுக்கு உள்ளானது. அந்த திருத்தங்கள் எல்லாம் வக்பு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், அவற்றின் வருவாயை பெருக்க வேண்டும், அவற்றின் மூலமாக இறை சொத்துக்களான பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், ஈத்கா திடல்கள், தர்காக்கள் உள்ளிட்ட அனைத்துடைய மேம்பாட்டு பணிகளும் சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த திருத்தங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. இப்பொழுது கூட சிலர் கேட்கிறார்கள், நல்ல விஷயத்துக்கு தானே திருத்துகிறார்கள், அதை ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று ஒரு சிலர் விவரம் புரியாமல் கேட்கிறார்கள். சீர்திருத்தங்கள் வேறு, சீரழிவு என்பது வேறு. ஆனால் இந்த புதிய சட்ட திருத்தத்தில் முஸ்லிம்களுடைய இறை சொத்துக்களான அந்த வக்பு சொத்துக்களை கபலீகரம் செய்யும் நோக்கோடு, உள்நோக்கோடு, வஞ்சகத்தோடு ஒன்றிய பாசிச மோடி பாஜக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற காரணத்தினால்தான் ஜனநாயக சக்திகளும் சிறுபான்மை சமுதாய அமைப்புகளும் தலைவர்களும் கடுமையாக எதிர்க்கிறார்கள். குறிப்பாக திருப்பதி தேவஸ்தான கோயிலில் இந்துக்கள் அல்லாதவரை நிர்வாகத்துக்கு அனுமதித்தால் யாராவது ஏற்பார்களா? திராவிட கழக கொள்கை கொண்டவர்களை திருச்செந்தூர் கோயிலுக்கு நிர்வாகிகளாக நியமித்தால் யாராவது ஏற்பார்களா? சீக்கியருடைய பொற்கோயிலில் சீக்கியர் அல்லாதவர்களை யாராவது நிர்வாகத்தில் அமர்த்தினால் அதை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? அப்படிதான் வக்பு சொத்துகளுடைய நிர்வாகத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை நியமனம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்துகிறோம். இதில் அவர்களெல்லாம் நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் RSS காரர்களாக இருக்கும் பட்சத்தில் எப்படி ஒரு நிர்வாகத்தை சிறப்பாக அவர்கள் வழிநடத்த முடியும்? என் குடும்பத்துடைய நிர்வாகத்தை நான் தான் பார்க்க வேண்டும், என் குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் பார்க்க நான் அனுமதிக்க முடியாது. அப்படித்தான் இதை பார்க்க வேண்டும். அதே போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்பு சொத்துகள் எல்லாமே முஸ்லிம்கள் ஆட்சியாளர்கள், முஸ்லிம் செல்வந்தர்கள் மட்டுமல்ல, இந்து பெருங்குடி செல்வந்தர்களும் இந்து சமூகத்தை பின்பற்றிய மன்னர்களாலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மட்டுமல்ல, தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் உட்பட எல்லோருமே வக்புக்கு சொத்துக்களை தானம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நிறைய இந்து சமுதாய செல்வந்தர்கள் தங்களுடைய நோய் குணமாடுவதற்கு நன்றி கடனாக தங்களுடைய சொத்துக்களின் ஒரு பகுதியை வக்புக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்முடைய பண்பாடு, ஒற்றுமை. கடந்த காலத்திலிருந்து நம்முடைய மக்கள் எவ்வளவு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க, முஸ்லீம்களாக இருந்தால் அவங்க மட்டும் தான் வக்புக்கு சொத்தை எழுதி கொடுக்கணுங்கிறாங்க. ஒரு இந்து சகோதரர், ஒரு கிறிஸ்தவ சகோதரர் மனம் வந்து நான் பள்ளிவாசலுக்கு ஒரு சொத்தை எழுதி கொடுக்குறப்பான்னு சொல்றாங்க. அது இன்னும் நடக்காது. அது மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடி வக்பு சொத்துல வந்து குடியிருக்கிறவங்க யாரும் பட்டம் கேட்க முடியாது. இப்போ என்னன்னா 12 வருடம் யாராவது குடியிருந்தாங்கன்னு சொன்னோம்னா அவங்க வந்து அந்த வக்பு இடத்துக்கு வந்து உரிமையாளர்களாக மாறிடலாங்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சட்டங்களை எப்படி ஏற்க முடியும்? மனசாட்சி உள்ள பொதுமக்கள் எல்லோருமே எதிர்க்கிறார்கள். எனவே தான் இன்னைக்கு அவங்க வந்து மிருக பலத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்திலும் 2 அவைகளிலும் சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், சர்வாதிகாரம் என்பது பெரும்பான்மை என்பது சர்வாதிகாரம் அல்ல.
கண்ணீரில் ஆழ்த்திட்டு நீங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு அநீதியை நிறைவேற்றுறீங்க. நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, சிவ சொத்து குலநாசம்பாங்க. இறைவனுடைய சொத்துக்களோட விளையாடாதீங்க, நாசமா போயிடுவீங்க. இறைவனுடைய சொத்துக்களோட விளையாடாதீங்க, நாசமா போயிடுவீங்க. ஏன்னா என் கோபம் சாதாரணது, இறைவனின் கோபம் மிக உக்கிரமானது என்பதை மறந்துவிடக்கூடாது. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசன் நன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கணும்னு சொல்லி. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு பெரும்பான்மை பலம் இருக்குங்கிற திமிரில் நீங்க வந்து ஆட்டம் போடலாம். நாங்கள் வந்து நிதானமாக நின்று போராடுகிறோம். ஆனால் தெய்வம் இறைவன் எல்லாவற்றையும் கவனித்து என்பதை மறந்துவிடக்கூடாது. இதில் பெரிய ஒரு ஆறுதலான விஷயம், இந்த சட்டம் வந்த உடனேயே பெரும்பான்மை இந்து சமுதாய மக்கள் வலைதளங்களில் கடுமையாக கண்டிக்கிறாங்க. அந்த சமுதாய மக்களுடைய இறை சொத்துக்களை ஏன் கபலீகரம் செய்யணும், அவர்களுடைய எதிர்ப்புகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு நீங்கள் திருத்தங்களை மேற்கொள்ளலாம்னு சொல்லி பதிவிட்டு இருக்காங்க. அத்தகைய எங்களுடைய இந்து சமுதாய உறவு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பான முறையில் எதிர்வினையாற்றிய காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான இந்தியா கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிக நன்றி கடன் பட்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள், தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக தீவிரமாக எதிர்த்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த சட்டத்தை எதிர்த்த அனைத்து கட்சியினரும் அதிமுக உட்பட எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் இரட்டை வேடம் போட்டவர்களும் உண்டு, அது யார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களை மக்கள் உரிய நேரத்தில் ஜனநாயக வழியிலே எதிர்கொள்வார்கள். இஸ்லாமிய அமைப்புகள் வந்து வரவேற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு, அதாவது சார், எல்லா சமூகத்திலையும் எட்டப்பன்கள் இருப்பாங்களா இல்லையா, நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேச துரோகிகள் இருப்பாங்களா இல்லையா நம்ம நாட்டிலேயே, எல்லா இடத்துலையும் வந்து ஊழல் செய்கிறவங்க இருப்பாங்களா இல்லையா. இந்த ஒரு சிலதை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் மொத்தம் நடைபெற முடியுமா? அதே மாதிரி தான் ஒரு சில புல்லுருவிகளை எல்லா சமூகங்களிலும் இருப்பார்கள், அவர்கள் வரவேற்கத்தான் செய்வார்கள். ஆனால் 98% மக்களுடைய மனநிலை என்ன என்பதைத்தான் பார்க்க வேண்டும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒன்றும் இல்லைங்க, இதே திருச்சியில் நத்தசாவளி தர்கா இருக்குது, அதுக்கு சொந்தமான கடைகள் எவ்வளோ வாடகைக்கு இருக்குது. அதில் எத்தனை இந்து சகோதரர்கள், எத்தனை கிறிஸ்தவ சகோதரர்கள், எத்தனை தலித் சகோதரர்கள் வாடகைக்கு இருக்கிறாங்க. யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா? இன்றைக்கி நாகூர் தர்கா இருக்குது சார், அந்த வெளியில் நிறைய பேர் கடை வச்சுருக்காங்க, அது ஏராளமான சகோதரர் இந்து சகோதரர்கள். அது மாதிரி மதுரையில் நம்ம பெரிய கோயில் இருக்குது, அந்த கோயில் கடைத்தெருவில் வந்து இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் தான், அங்கே முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் கடை வச்சு நடத்துகிறாங்க. இதுதான் சார் நம்ம நாட்டுடைய ஒற்றுமை. ஏன் இந்த ஒற்றுமையில் மண்ணலி போடுறாங்க, ஏன் ஆசைப்படுத்துறாங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி. பள்ளிவாசல் ஹெச்ராஜாக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சதா சொன்னாரு. யார் ஹெச்ராஜாவா? எங்க நத்தர்ஷா தர்கால அப்படியே சொல்லிருக்காங்களாங்க. அந்த நிர்வாகி வந்து அவரை ஃபோன் பண்ணி பேசி இத வந்து வக்ஃப் போர்டு இடம்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. எங்க நத்தர்ஷா வழி இடம் வக்ஃப் போர்டு இடம் தானங்க. அது வந்து இல்லையா, அது நிர்வாகி வந்து அவரை கூப்பிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஹெச்ராஜாவை பத்தி ஏற்கனவே நீதிமன்றம் சொன்னது, அவருக்கு மனநல சோதனை நடத்தணும்னு சொல்லியிருக்கு. நான் சொல்லல, நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த நிலையில அவர் யாரோ சொன்னாங்களா சொல்ற, அவரை பகிரமா கூட்டு வந்து வச்சு திருச்சியில நம்ம அன்புக்குரிய இந்த பத்திரிகையாளர் முன்பாக பேட்டி கொடுக்க சொல்லுங்க, நாங்க வாதிக்கிறோம், டாக்குமெண்ட் தர்றோம். எங்க காலம் முழுக்க திருச்சியில கூட இந்துக்களும் முஸ்லீம்களும் வார்த்தையில சொல்லிட்டாரு, பத்திரிகையாளர் பூரா திராவிட கழகத்துக்கு வந்து அடிமைகள் அப்படின்னு. சார், பத்திரிகையாளர்கள் ஜனநாயக சக்திகள், என்ன எதிர்த்தும் கேள்வி வைப்பாங்க, என்னையும் விமர்சிப்பாங்க, அது அவருடைய உரிமைகள். நாம அதுக்கு சரியான முறையில் பதில் கொடுத்தா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இதை போய் வந்து பத்திரிகையாளர்களை வந்து ஒரு சார்பாக அவமானப்படுத்துறது வந்து, அதாவது ஏற்கனவே வெளிநாடுகளில் வந்து பத்திரிகையாளர்களுக்கான ஒரு சுதந்திர அமைப்பு என்ன சொல்லியிருக்கு, இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் இல்லை, குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கா இல்லையா. இப்போ ஹெச்ராஜா போன்றவர்கள் அதை உறுதிப்படுத்துகிறாங்க. நம்ம என்ன மீண்டும் சொல்கிறோம், இப்போ பத்திரிகையாளர் இல்லாமல் இருக்கீங்க, நீங்கள் பத்திரிகையாளர்கள், நாங்கள் அரசியல்வாதிகள், இவங்கெல்லாம் போராட்டவாதிகள். ஆனால் இதெல்லாம் கடந்து நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பிகளாக இருக்கும், மாமா மச்சான்களாக இருக்கும். இந்த ஒற்றுமையை ஏன் சார் கெடுக்கிறாங்க? இதைத்தான் நம்ம கேட்குறோம். அதனால் இந்த வக்ஃபு சட்டம் என்பதை முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்துக்களை அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்காக இவர்கள் முன்னேற்பாடா செய்யக்கூடிய தந்திரங்கள் என்பதை மீண்டும் குற்றம் சாட்டுகின்றோம். பாராளுமன்றத்தில் திருச்சி சிவா பேசும்போது எந்த சட்ட அறிவு இல்லாமல் பேசுறாரு, தமிழக முதல்வருக்கு சட்ட அறிவே கிடையாது, வக்ஃப் வாரியத்து சட்டத்தை. ஆமாம், உலகத்திலே அறிவு மோடிக்கு, அமித்ஷாவுக்கும், ஹெச்ராஜாவுக்கும் உலகத்திலே மிகச்சிறந்த அறிவாளிகள், மற்றவங்க எல்லாமே முட்டாள்கள். பூர்வமாக யார் பேசுனாலும் அவர்களுக்கு அது முட்டாள்களாக தெரியுறாங்க. தமிழ்நாட்டில் அறிவாளிகள் இருக்கின்ற காரணம் தான் பாரதிய ஜனதா கட்சி வரல என்பதை அவங்க புரிந்து கொள்ளணும். வக்ஃபு திருத்தத்தை கொண்டு வரதுக்கு திருச்சியில் திருச்செந்துறை கோவில் தான் முதல் காரணம். ஏன்னா அந்த கோவில் ஃபுல்லாகவே அங்கே இருக்க கிராம மக்கள் எல்லாமே வக்ஃபுக்கு சொந்தம் சொல்லி, அதில் நடந்த குளறுபடிகள் தவறுகள் எல்லாவற்றையும் வக்ஃபு வாரியம் உங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்கா இல்லையா? அந்த கோயிலை சொந்தம் கொண்டாடி இருக்காங்களா? அதாவது தவறு நடக்கின்ற போது அதை ஒத்துக்கொண்டு சரி செஞ்சிருக்கிறாங்க. நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதை நியாயப்படுத்த அபகரிச்சு செஞ்சிருக்காங்க. நான் கேட்குறேன், ஒரு தர்காவை ஒரு இந்து சகோதரனை கைப்பற்றி அவன் என்ன செய்ய போகிறான்? ஒரு கோயில ஒரு முஸ்லீம் சகோதரனை கைப்பற்றி அவன் என்ன செய்ய போறான்? அது என்ன கண்டா சார், ஹெச்ராஜா போன்றவர்களால் தான் சார் இந்த நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்லிணக்கம், உறவுகள் எல்லாம் பாலாப்புறத்துக்கு ஹெச்ராஜாவும் அவர்களை போன்ற சிந்தனையாளர் தான் சார் காரணம். சரியா? நம்ம அதில் தெளிவாக இருந்துக்கிறோம். ஒன்று புரியுதுங்க, ஹெச்ராஜாக்கள் வந்து தனி ரகம்.
ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 99% மக்களும் ஒரே ரகம் தான், அது மனிதாபிமான ரகம்.